வணக்கம் நேயர்களே. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன். அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பை நிராகரித்தது. கெஜ்ரிவால் வருகையால் பிரச்சார களம் சூடுபிடிக்குமா? வாக்கு சதவீத குளறுபடியும் தேர்தல் ஆணைய விளக்கமும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள். சார் வணக்கம். ஆம் ஆத்மி மகளிர் அணி செயலாளர் ஸ்டெலா மேரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு ராமநாதன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன். அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மதுபான கொள்கை வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். கடும் போராட்டத்திற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஆனால் எதற்காக இந்த ஜாமீன் என்று அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பை முன்வைத்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை முதலில் பதிவு செய்யுங்கள். சகோதரி, ஜெயில் வந்து அதாவது ஒரு சிறைவாசிக்கு ஜெயில் வந்து பெயில் இஸ் ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். இதுதான் வந்து நீதித்துறையில அண்ணன் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ராமநாதனுக்கு தெரியும். பெயில் வந்து கிடைச்ச உடனேயே அவரு நிரபராதின்னு சொல்லியோ அல்லது சிறையில நீதிமன்ற காவல்ல இருந்ததுனாலேயே அவர் குற்றவாளின்னு சொல்லியோ நாம பேசுறது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு அது அழகு இல்லை. அதனால அவருக்கு பெயில் வந்து அவருக்குரிய ரைட்டு தான். அதாவது நீதிமன்றம் அவருக்கு பிணை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அதுல நாம வந்து ஒரு பெரிய அளவு விமர்சிக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்துல பெயில் வந்து ஜூன் இன்ட்ரி பெயில் தான். பெயிலுமே வந்து இடைக்கால ஜாமீன் தான். அதுவும் ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். ஒண்ணு மரியாதைக்குரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வரலாற்றுல ஒரு ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சர் சிறைக்கு சென்றது, முதல்ல சிறைக்கு சென்றது அவருங்கிறது என் கருத்து. அவரு ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்டோட ஹேமந்த் சோரன், இவங்க எல்லாம் வந்து முதலமைச்சராகவே சிறைக்கு போனது இவங்கதான். அதுவும் ஊழல் வழக்குல, மதுபான ஊழல் வழக்குல. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மரியாதைக்குரிய திருமதி கவிதா அவர்கள், ஆந்திரா தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருடைய மகள் கவிதா, அவங்க அந்த மாநிலத்தினுடைய மேலவை உறுப்பினர். அவங்க இன்னும் ஜெயில தான் இருக்காங்க. மணிஷ் சிசோடியா இன்னும் ஜெயில இருக்காரு. யாரு? டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர். அவங்க இன்னும் ஜெயில இருக்காங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, பெயில் வந்து கிடைச்சிருச்சு, அது ரைட்டு, நான் அதை விமர்சிக்கல. அதே நேரத்துல எந்த வழக்கில் இவர் சிறைக்கு சென்றார், எந்த வழக்குல வந்து அவர் வெளியே வந்திருக்காருங்கிறது இது நீதிமன்றத்திற்கும் அமலாக்கத்துறைக்கும் இடையில நடக்கிற விஷயமோ தவிர இது பாரதிய ஜனதா கட்சி இதுல வந்து கொண்டாடுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ எதுவுமே இல்லை. இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ரோலும் கிடையாது. அதே நேரத்துல இவர் பெயில்ல வந்துட்டாரு, பரப்புரை செய்தவுடன் அந்தாலேயே வந்து தேர்தல் முடிவுகள் எல்லாம் மாறிடும் சொல்லி நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இனி அவர் மீது கணைகள், இது வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கூட இது மகா யுத்தம் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை வரவேற்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகா யுத்தத்துல இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்க உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவர் மேல இருக்கிற விமர்சன கணைகள் இன்னும் வேகமாக தொடுக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சிகளால அவர் மேல வைக்கிற விமர்சனங்கள் கொஞ்சம் கடுமையா, மதுபான ஊழல் வழக்கு அல்லது மற்ற வழக்குகள் எல்லாம், அவர் தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் இன்னும் வேகமா அவர் மீது வேகமாக கணைகள் தொடுக்கப்படும். மகா யுத்தம் என்று சொன்னதுனால நான் ஒன்று சொல்றேன். மகாபாரதத்துல மகாரதர்கள் எல்லாம் கூட யாரு? பிதாமகர் பீஷ்மரும் துரோணரில் இருந்து மிகப்பெரிய விற்பனர்கள் எல்லாரும், அதே கலைகளில் விற்பனர்களாக இருந்த அனைவருமே ஒரு பக்கத்துல இருந்தாங்க. ஆனா 5 பேர் கிருஷ்ண பரமாத்மா தலைமையிலே கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் தேரோட்டவும் சாரதியாக இருந்த அர்ஜுனன் வந்து கணைகள் தொடுக்கவும், இங்க 5 பேர் தான். ஆனா வெற்றி யாருக்கு கிடைச்சதுன்னா, தர்மத்தின் வாழ்வுகளை சூதுக்கவும் தர்மமே மறுபடியும் வெல்லும், கட்டுண்டம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், தனு உண்டு அதன் பெயர் காண்டிபுன்னு சொன்னாங்க. அதனால தனு உண்டு அதன் பேர் காண்டிபுன்னு சொன்னதுன்னா, தனு யாரு? தனுன்னா
பாரத யுத்தத்தில் எப்படி அர்ஜுனன் கடை தொடுத்தாரோ அதே போல இன்றைக்கு தனு உண்டு, அதன் பேர் காண்டீபன் சொன்ன அந்த தனு யார் என்று சொன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை, பாரத பிரதமர் அவர்களை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஜாதி கடந்து மதம் கடந்து அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் நீங்க கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் சொல்லக்கூடாது. நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுகிறார்கள் சொல்லுங்க. இல்ல இன்னும் அனுமதிங்க. முருகன் தவிர சகோதரி செல்வத்தை தவிர மற்ற எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்படி வச்சுக்கோங்க. நெறியாளர் தவிர நெறியாளர் நாட்டில் 37% மக்கள் மட்டும் கொண்டாடினார்கள். 63% மக்கள் அவரை ஏற்கவில்லை. தேர்தல் முடிவு அண்ணன் சொல்லி கொடுத்துறேன். அதாவது இதுல பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய தலைமை, அந்த கட்சியினுடைய ஆட்சியினுடைய முகமும் முகவரியுமாக இருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது எவராவது ஒருவர் விரல் நீட்டி குறை சொல்ல முடியாது. சரிங்க சார், அப்படியே அந்த பாயிண்ட்ல அப்படியே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுவரை அதானி அம்பானி சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? அதானி அம்பானி அவர்களுக்கான ஆளாயிட்டாங்க. அதானியோட பணம் வந்து காங்கிரசுக்கு கூட்டணிக்கு போகுதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஒட்டு கூட்டணியை தவிர, பெவிக்கால் கூட்டணியை தவிர அது இந்தியா கூட்டணி கிடையாது. அந்த முகம் இல்லை, முகவரி இல்லை, அந்த தலைவர் இந்தியா கூட்டணி. சரிங்க சார், நம்ம பேசுவோம். ஸ்டெல்லா மேம், பிஜேபியை வந்து நீங்க ஏன் கேக்குறீங்க இந்த கெஜ்ரிவால் அவர்களோட விடுதலை பற்றியெல்லாம்? எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இது அமலாக்கத்துறையோட நடவடிக்கை. அமலாக்கத்துறை வந்து பிஜேபியோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நடக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து நீங்க குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தீங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, இந்த அவருக்கு ஜாமீன் வழங்கி பிரச்சாரம் வந்து அதனால சூடு பிடித்து களம் வந்து வேற மாறி இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு 2 வார்த்தைகளை முன் வச்சிருக்காரு. அந்த 2 பத்தி உங்களோட கருத்து என்ன? முதல்ல சகோதரர் சொன்னார், ஜாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து போற்றப்படக்கூடியவரா மோடி அவர்கள். தயவு செய்து மனசாட்சியோட பேசுங்க கொஞ்சமாவது. இன்னைக்கு இந்துக்களுக்கானவராகவோ கிறிஸ்தவர்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்காகன்றதெல்லாம் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு எதிர்ப்பானவராக இருக்கிறார் அவர். அவர் வேணா அந்த கட்சியை சார்ந்தவருங்கிறதுனால தூக்கி பிடிச்சிட்டு பேசலாம், கொஞ்சம் களத்துல இறங்கி பாருங்க, அதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். அடுத்ததாக இப்ப நீங்க சொன்னீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வந்து இடி வந்து எடுத்த நடவடிக்கை இவங்களுடைய எந்த தூண்டுதலாலும் இல்ல அப்படின்ட்டு. எந்த அடிப்படையில சொல்ற ஒரு அமைப்பு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தன்னிச்சையாக செயல்படக்கூடிய துறைகள் அனைத்தும் வந்து இந்த 10 வருட காலத்துல எங்கேயாவது தன்னிச்சையா செயல்பட்டு இருக்குதா? எல்லாம் உங்களுடைய பிடியில நீங்க ஆட்டி வச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இந்த நேரத்துல அவர் மேல எந்தவித முகாந்தரமும் இல்லாம ஏற்கனவே இருந்த அமைச்சர்களை, நீங்க தலைவர்களை, ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்களை ஜெயில தூக்கி வச்சு இது வரைக்கும் 1 வருஷத்துக்கு மேல 8 மாசத்துக்கு மேல 1.5 வருஷமா இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. இது வரைக்கும் உங்களை நான் மறுபடியும் இதே தளத்துல நான் பல தடவை இதை பத்தி பேசியிருக்கேன். காரி துப்புச்சு உங்களை உச்ச நீதிமன்றமும் டெல்லி நீதிமன்றங்களும் உங்களை காரி துப்பி கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி யோசனையே இல்லை. ஏன்னா நீங்க இன்னைக்கு தன்னிச்சையா செயல்படுறவங்கன்னு சொல்றீங்க. சண்டிகர் தேர்தல் நடந்துச்சு, அது யாருடைய இதுல நடந்தது? 8 ஓட்ட திருத்துறாங்க, கொஞ்சம் கூட நம்ம தலைக்கு மேல ஒரு கேமரா இருக்குங்கிற ஒரு அச்சம் இல்லாம. அப்ப என்ன உங்களுக்கு ஆணவம்? நம்ம அதிகாரத்துல இருக்கோம், அவங்களுடைய தூண்டுதலால செய்யறோம், இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆணவத்துல நீங்க பண்ணீங்க. அவங்க மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாயில நாங்க வந்து அவரு லஞ்சம் வாங்கிட்டாரு, மதுபான கொள்கை வழக்குல நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு முதலமைச்சரே இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காரு, அப்ப சட்டம் நடவடிக்கை எடுக்காம என்ன செய்ய? யாரும் இது ஆம் ஆத்மின்னு கிடையாது, யாரும் இல்ல, சராசரி மனுஷனுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் எல்லாத்துக்குமே. அதனாலதாங்க ஜன்லோக்பாலே வேணும்னு சொல்லி கேட்டவங்க ஆம் ஆத்மி கட்சி, லோகாயுக்தா வேணும்னு சொல்லிட்டு மாநிலங்கள்ல வேணும்னு கேட்டது ஆம் ஆத்மி கட்சி. அப்படி இருக்கும்போது எல்லா சட்ட திட்டங்களுக்கும் அடிப்படை, அதாவது சாதாரண ஒரு மனுஷனுக்கு என்ன அது செல்லுபடி ஆகுமோ அதுதான் எல்லாருக்குமே அப்படின்னு நாங்க வலியுறுத்தக்கூடியவங்க. ஆம் ஆத்மி கட்சி லஞ்ச ஊழலுக்கு எதிராக வந்த கட்சி, உங்க மேல சேறு பூசணும், அதுவும் இந்த மாதிரி தேர்தல், அவங்களுக்கு தேர்தல் பயம் வந்துருச்சு, தோல்வி பயம் வந்துருச்சு. இன்னும் சொன்னாரு, அதாவது ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருக்குது இந்த கூட்டணி எல்லாம்,
நீங்க ஆரம்பத்துல நீங்க கேட்கலையா? எங்க ஜன்னல் கதவு திறந்திருக்கு, எங்க பாத்ரூம் கதவு திறந்திருக்கு, கொல்லவாசல் திறந்திருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களே, யாரும் வரலையே. ஏன் நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்திருந்தா வந்திருக்கணும்ல? என்ன ஏன் கூப்பிடல? ஏங்க இல்லன்னு ஏங்க பொய்ய முதல்ல பேசாதீங்க. என்ன இருக்கோ எல்லா மக்களும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து 2G 4G 5Gன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டீங்க. மக்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஏதாவது பேசாதீங்க. இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு எங்க ஊழல், அதுக்கான ஆதாரம் எங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்களை கேட்கும் போது இப்ப உடனே என்ன சொல்லிட்டீங்க? அவரை வெளியே விடுற மாதிரி இருந்தோன்னு 1200 கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க என்ன போதிக்கிறீங்க? இருக்கக்கூடிய வளரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? 10 வருஷத்துல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பொய்யில மட்டும்தான் நீங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஈடி வந்து சொல்றாங்க, அமலாக்கத்துறை வந்து அவங்க மேல தன்னிச்சையா வந்து முடிவு எடுத்திருக்காங்க. கைதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இன்றைக்கு விடுதலை செய்வதற்கு சம்பந்தம் இல்ல. முழுக்க முழுக்க திட்டமிட்ட பழி வாங்கக்கூடிய தேர்தல் பயம், தோல்வி பயம் இதெல்லாம் தொற்றிக்கிட்டதுனாலதான் நீங்க வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண வச்சீங்க. அதுக்கான முறையான ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் நீங்க திட்டமிட்டு தான் இந்த தேர்தல் நேரத்துல, ஏன் நீதிமன்றம் இதுவரைக்கும் சட்டத்துல இது மாதிரி இடமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில அப்ப யாருடைய தூண்டுதலால, யாருடைய அச்சுறுத்தலால அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க? அது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் இவங்க சொல்றாங்கல்ல, அவ்வளவு நியாயமா நீங்க நடந்துக்கிறீங்க, தன்னிச்சையா தான் வந்து அமலாக்கத்துறை செயல்படுது, எலெக்ஷன் கமிஷன் செயல்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்களோ நானோ இல்லோ காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சகோதரரோ நாங்க தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு உட்படாம நாங்க ஏதாவது பேசி இருந்தால் இந்நேரம் எத்தனை பேரை ஜெயில பிடிச்சு போட்டிருப்பீங்க? இது வரைக்கும் மோடி அவர்கள் இந்துக்களுடைய இதுவே வந்து அவர் சொன்னார் இல்லையா, ஜாதி மதம் இனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு. வெக்கப்படுங்க சகோதரர் அவர்களை, இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க வச்சிருக்கீங்க, அவருக்கு நீங்க சப்பக்கட்டு கட்டிட்டு வரீங்கன்றத நினைச்சு வருத்தப்படுங்க. உங்க பிள்ளைகள் கூட உங்களை கேள்வி கேட்பாங்க. முறை இல்லாம நீங்க பேசியிருக்கீங்க, பொய்யா பேசியிருக்கீங்க, உண்மை இல்லாம பேசியிருக்கீங்கன்னு உங்க வீட்டுல கூட உங்களை வந்து வருத்தப்படுவாங்க. உங்க பிள்ளைகள் கூட உங்களை வருத்தப்படுவாங்க. அன்னைக்கு போய் பேசுறாரு, இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க வந்து தகுதியை முதல்ல, உங்களுக்கு தகுதி இருக்கா? மோடி அவர்கள் இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா? இது சமத்துவ நாடு, ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் ஜாதி மதம் இனம் கடந்த ஜனநாயக நாடு. அதுல எல்லாருக்கும் வாழ்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதான சத்தியப்பிரமாணம் 10 வருஷமா எடுத்துட்டு வந்து ஆட்சியில உட்கார்ந்தீங்க. இது வரைக்கும் இந்துக்களோட பேரை சொல்லிக்கிட்டு பசுத்தோல் போர்த்திய புலியாக வரைக்கும் இல்ல. இத நான் சொல்லி முடிச்சே ஆகணும். இத வரைக்கும் நீங்க பேசிட்டே இருந்துட்டு இன்னைக்கு 10 வருஷமா நீங்க பண்ணக்கூடிய அக்கிரமம், அநியாயம், சர்வாதிகாரம், மதவெறி போக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல சகோதரி மேடம், நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப பேசினாரு ராஜஸ்தான்லயும் ஏதோ ஒரு மாநிலத்துல பிரச்சார பரப்புரையின் போது இந்துக்களுடைய தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவரு. இதுக்கு ஏன் எலெக்ஷன் கமிஷன் இவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கல? சரிங்க மேம், அந்த கேள்விகள், அந்த ஆதங்கம், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலை பார்க்கலாம். குற்றச்சாட்டோட இந்துக்கள் சொல்றாரு இல்லையா, இந்துக்களுக்காக தான் நான் வந்து சொல்லி அதுவே முதல்ல தப்பு. அதுவே சட்ட ரீதியாக அவர் பேசுறாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நாமளா கேட்க மறந்துட்டோம். ஏன் பஞ்சாப்ல செத்தாங்க இல்லையா விவசாயிகள், நூற்றுக்கணக்கான விவசாயிகள், அங்க இந்துக்கள் இல்லையா? புல்வாமா தாக்குதல்ல இறந்தாங்களே, அங்க இந்துக்கள் இல்லையா? நீங்க இதுவரைக்கும் இந்த 10 வருஷ காலத்துல எல்லாரும் வந்து வலியோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க விலைவாசினால. இதுல எல்லாம் இந்துக்கள் பாதிக்கப்படலையா? சும்மா பேச்சுக்காக அவர் பேசிக்கிட்டு அவர் வந்து இந்துக்களுக்காகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானவரோ கிறிஸ்தவர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் எதிரானவர். அவர் யாருக்கு ஆதரவானவர்னா பெரும் முதலாளிகளுக்கும் அவருக்கு சாமரம் வீசக்கூடிய உயர்மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவர் பிரதமராக இருக்கிறார் அப்படிங்கறத கண்டிப்பா நாங்க ராமநாதன் சார், உடனே முக்கியமா மேடம் வச்ச குற்றச்சாட்டுகள் என்னன்னா, இந்திய மக்களுக்கே எதிரானவர், அதிகார துஷ்பிரயோகத்தால் தான் இன்று கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொய் பிரச்சாரத்தை மட்டுமே நம்பி இந்த தேர்தலில் இறங்கியவர்கள் மோடின்னு. எது பொய் பிரச்சாரம், எது மெய் பிரச்சாரம் அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல சண்டிகார் தேர்தல், அது நீண்ட காலம் பேசப்பட்டது. சண்டிகார் உள்ளாட்சி அமைப்பினுடைய ஒரு அதிகாரி தேர்தலை நடத்துறார். அங்க உள்ள ஆம் ஆத்மி கட்சிக்குள்ள உள்ள உட்கட்சி பூசலால யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அந்த மாதிரி ஏதோ ஓட்ட திருத்தி இருக்காரு. அது இட் வாஸ் செட் ரைட் பை அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுல வந்து ஆமா, ஏமா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. 15 நிமிஷம்
நீங்க பேசும்போது நான் சும்மா இருக்கேன். நீங்க அது உண்மையை பேசுங்க. உள்ளாட்சி ஆமா நீங்க உண்மையை பேசுறீங்களா? இப்போ உண்மையை தான் பேசுறேன். உண்மையை பேசுறீங்களா? உண்மையை வேற எதுவும் சரி, பேச நீங்க அடுத்த சுற்றுல பேசும்போது எப்படி பேசுறீங்கன்னு பாப்போம். அது உள்ளாட்சி அமைப்புல ஒரு அதிகாரி அது ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏதோ ஒரு வேட்பாளருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் வந்து ஓட்ட திருத்தினாரு. அது சுப்ரீம் கோர்ட்ல போய் அது வந்து சரி செய்யப்பட்டது. அதோட விவகாரம் முடிஞ்சு போச்சு. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தல் நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பிடிஓ எலெக்ஷன் நடத்துறாரு. அது அவர் யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. நகராட்சி ஆணையரோ அல்லது பிடிஓவோ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க? அந்தந்த மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அதனால அங்க சண்டிகார் தேர்தலும் கூட அந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த கண்ட்ரோல்ல தான் அவங்க ஆட்சியின் கீழே தான் இருக்காங்க. சரிங்க சார். அப்ப இந்தியா முழுக்கமே ஒரு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் ஆணையம் மாநில அரசாங்கங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா? ஆட்சி அமைப்புல நான் சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த எலெக்ஷனை இதுல வந்து இவர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய இந்த கெஜ்ரிவால் இன்னைக்கு கைது செய்யப்படுவதற்கு முன்னால 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையால. ஓடி ஒளிஞ்சாரு. ஐயோ சம்மன் அனுப்புறாங்களே அப்படின்னு ஓடி ஒளிஞ்சாரு. அவருடைய அமைச்சரவையில் இருந்த சஞ்சய் சிங் கைது செய்யப்பட்ட போது காங்கிரஸ் கட்சி ஐயா சொன்னாங்களே ஃபெவிகால் போட்டு ஒட்டின கூட்டணின்னு, அம்மா வந்து அதை மறுத்தாங்க. ஃபெவிகால் போட்டு ஒட்டின கூட்டணி இல்ல, டங்கா மாறி ஊதாரி புட்டுக்குவே நீனாரி அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எப்படி புட்டுக்குவாங்கன்னு தெரியாது. சஞ்சய் சிங் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஏன் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை அப்படின்னு கேட்டது யாருன்னா காங்கிரஸ். அவருடைய அமைச்சரவையில் இருந்த மனிஷ் சிசோடியா அவர்களை கைது செய்த போது ஏன் முதலமைச்சர் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யவில்லை என்று கேட்டதெல்லாம் காங்கிரஸ் கட்சி. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறைத்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை இவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டணியை அமைச்சு தோற்கடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய விருப்பம் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை நிறைவேற்றி இருக்கு. காங்கிரஸ் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய விருப்பத்தை தெரிவித்தது, போராட்டத்தை அறிவித்தது. அமலாக்கத்துறை வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலே அப்படிதான். ஏன்னா காங்கிரசுடைய கோரிக்கை தான். கைது செய்யாமல் தேர்தல் அறிவிப்பு வந்த பின்னால் இந்தியா கூட்டணியில் பங்கெடுத்த பின்னால் கைது செய்வதற்கு முறை சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மன் அனுப்பப்பட்டதற்கு பின்னாலே அவர் வந்து ஓடி ஒளிந்தார். இனிமேல் ஒரு முறை கூட அந்த சம்மனுக்கெல்லாம் அப்பியர் ஆகாம அவர் ஓடி ஒளிந்தாரு. முதலமைச்சரா இருக்கிறதுனால யாரும் என்ன கைது செய்ய மாட்டாங்க, நான் வந்து ஏதோ கைதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் உச்சாணி கொம்புல இருக்க. ஏங்க ஊழலுக்கு எதிரான ஒரே கட்சியாக இருக்கின்ற அந்த ஒரு ஆம் ஆத்மி எப்படி இந்த குற்றச்சாட்டை உங்களால? குஜராத்ல முதலமைச்சரா இருக்கும் போது மோடி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது சிபிஐயால. சிங்கம் மாதிரி போய் நின்று பதில் சொல்லிட்டு வந்தாரு. அமித்ஷா அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் போய் பதில் சொல்லிட்டு வந்தாரு. இந்த மாதிரி ஒப்பாரி வைக்கல, இந்த சலசப்புக்கெல்லாம் அஞ்சவில்லை. அவர் பாட்டுல ஊர்வலம் போய் நடத்தணும்னா நடத்தி இருக்கலாம். ஊர்வலம் போய் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலையும் போய் ஊர்வலம் நடத்தலாம், ஒப்பாரி வைக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். இந்த ஒப்பாரி வைப்பதெல்லாம் ஆம் ஆத்மி இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே மாதிரி ஊழல்லாம் சாதாரண வீட்டை புதுப்பிப்பதற்கு 45 கோடி ரூபாய் செலவு பண்ண ஒரு ஊழல் கரைபடியாத சொந்தக்காரர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான். ஏங்க கொஞ்சம் இருங்க, ரஞ்சித் கமிட்டி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேச முடியாது. அடுத்தாப்புல நீங்க 15 நிமிஷம் பேசும்போது 2000 கோடி ரூபாய்க்கு மேல மதுபான கொள்கை இவர் வந்து என்னமோ ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்தவர் இன்னைக்கு அவ்வளவு மதுபான கொள்கையை அந்த ஏஜென்ட்களுக்கு சாதகமாக இவர் மாற்றினதுனால இன்னைக்கு இந்த இதுல ஈடியால இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கார். என்னமோ ஏதோ விடுதலையே செய்யப்பட்டது போல இவர்கள் வந்து
கூத்தாடுறாங்க. ஒண்ணுமில்ல, இன்ட்ரீம் பையில நீங்க பிரச்சாரம் பண்ணணும், ஏதாவது எங்க கொஞ்சமாவது ஒரு 10 நாளைக்கு விடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி, அது அவர்களுடைய உரிமை தானே. அப்படி இல்ல, கெஞ்சி கூத்தாடல. உண்மைதான். கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பிரச்சாரம் பண்ணணும், பிரச்சாரம் பண்ணாதான் நானும் இருக்கேன் களத்துல, நானும் ரவுடின்னு காமிக்கணும் அப்படிங்கறதுனால நானும் வெறும் இன்ட்ரீம் பைல் தான். ரிசல்ட் வரதுக்கு முன்னால 4ஆம் தேதிக்கு முன்னால 2ஆம் தேதி இவர் வந்து கோர்ட்ல போய் சரண்டர் ஆகணும். சரிங்க சார், ஓகேங்க சார். முருகன் சார், இப்ப செல்வம் சார் முன்வைத்த கருத்து என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை செஞ்சதுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு முடிச்சிட்டாரு. இப்ப ராமநாதன் சார் வாதாடும் பொழுது இன்டரிம் பெயில் தான் இந்த நாட்கள்ல அவர்களால என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும். ஆனால் அமலாக்கத்துறை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது, ஜாமீன் வந்து கொடுக்க கூடாது என்று. இது மூணுத்தையும் பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், முதலில் நீங்க வந்து டெல்லி முதலமைச்சரும் எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய ஒரு முக்கிய தலைவருமாகிய அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பதியப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. அவ்வளோ நாள் இருந்துட்டு இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமாக அவர் இணைந்த பிறகு, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு ஒரு மாநில முதலமைச்சரை சிறையில் அடைப்பது என்பது எந்த வகையில் நியாயமானது? ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் முதலமைச்சரை பிடிச்சி உள்ள வச்சாங்க. இது மாதிரி 2 முதலமைச்சரை பிடிச்சி உள்ள வச்சுட்டு அதுக்கு முன்னால சஞ்சய் சிங்கை உள்ள வச்சு 6 மாசம் முன்னால அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவிதா அந்த மேடத்தை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நீங்க எல்லாம் உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்க அவ்வளோ நாள் விருந்தீங்கல்ல, 10-9 சம்மன் கொடுத்தீங்க, அதை கொடுத்தீங்க, இதை கொடுத்தீங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாலே நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இல்ல எலெக்ஷனுக்கு பிறகு எடுங்க. எலெக்ஷன் அறிவிப்புக்கு பின்னால் 2 மாநில முதலமைச்சரை சிறையில் வைப்பது என்பது இந்தியா கூட்டணியை பலகீனப்படுத்துவதற்கு என்னென்ன வழி இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிப்பது போல்தான். இப்பொழுது கூட அவரை ஜாமீன் வந்து விடுவிக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இவ்வளவு நாள் சுப்ரீம் கோர்ட் கூட நான் வருத்தப்படுகிறேன், இவ்வளவு நாள் கூட அவர் சிறையில் 1.5 மாத காலம் வைத்திருந்தது கூட தவறு. நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் அவரை கைது பண்ணீங்கன்னா அடுத்த நாளே அவரை ஜாமீன்ல விடணும். ஒரு மாநில முதலமைச்சர் எங்கு ஓடிவிட மாட்டார், அவரை விட்டு விட்டால் கலைத்து விடுவார். வராம ஓடி ஒளிஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து முதலமைச்சராக செயல்பட்டுக் கொண்டுதான் இருந்தார். இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கூட்டங்களிலும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார். அவரை பிடிப்பதெல்லாம் ஒன்னும் எளிதான ஒண்ணுதான். அவர் ஒன்னும் ஓடி போய் துரத்தி போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்ததை பிடிச்சிட்டு வந்தாங்களா? இல்ல. இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு கூட அதாவது இன்னைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் இந்த அளவுக்கு இறங்கி வந்து இவ்வளவு நாள் விடாத சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இறங்கி வந்தது காரணம் கூட உலக நாடுகள் பூராவும் கண்டிக்கின்றன. என்ன, மேத்யூ மில்லர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர், இந்தியாவில் எல்லோருக்கும் சமமான உரிமையோடு தேர்தல் நடத்தப்படவில்லை, சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். ஐநா சபையினுடைய ஆண்டனியோ குட்டர்வல், ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர், இந்தியாவில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் சம உரிமை கொடுத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று புட்டு வைக்கிறார். ஜெர்மனி நாடு கண்டிக்கிறது. உலக நாடுகள் பூராவும் நம்ம நாட்டு ஜனநாயகம் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அவர் சிரிக்கட்டும், அவர் சிரிக்கிற மாதிரி நான் பேசுவேன். அவரு உலக நாடுகள் பூராவுமே இந்திய நாட்டை மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டான நாடு. இந்த நாட்டில் வந்து தேர்தல் அறிவுக்கு பின்னால் ஒரு கூட்டணியுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலையோ சோரனையோ பிடிச்சு நீங்க உள்ள வச்சுட்டு நீங்க எல்லாரையும் முடக்கி போட்டுட்டு தேர்தலை நான் நடத்துகிறேன் பார் என்று சொல்வது சரியல்ல என்று உலக நாடுகள் பூராவும் குட்டு வைத்ததனால் சுப்ரீம் கோர்ட்டை இப்ப கொஞ்சம் பயப்படுது. உலக நாடுகள் நம்மளை பார்த்து சிரிக்க போகிறதோ, இது வேண்டாம், அவங்களுக்கு ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. இவ்வளவு நாளை யோசிச்சுதா? இப்ப யோசிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா தோல்வி என்பது எழுதப்பட்டு விட்ட ஒன்றாகிவிட்டது பிஜேபிக்கு. சுப்ரீம் கோர்ட்டே அதை யோசிக்குது. இது வந்து நம்ம அவங்களை பிரச்சாரம் பண்ண விடலன்னா நம்ம பேர பெரிய பழி வரும். எனவே அட்லீஸ்ட் 1ஆம் தேதி வரைக்குமாவது நீங்க போய் டெல்லி, ஹரியானா சார், நீங்க இந்த தீர்ப்புல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜாமீனில் விடுகிறோம், அவர் எங்கும் செல்லக்கூடாது, டெல்லிக்குள்ளே தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எந்த கண்டிஷனும் போடவில்லை. யோசனை பண்ணுங்க. டெல்லி அவர் சொந்த ஊர் ஹரியானா, டெல்லியில, பஞ்சாப்ல, ஹரியானால 3 இடத்துல அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு.
இன்னைக்கு அவர் இந்த 3 மாநிலத்திலையும் ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. அவர் சிறையில இருந்திருந்தாலும் அவருக்கு ஆதரவான ஓட்டு என்பது பெருகி இருந்தது. இன்னைக்கு அவர் வெளியே விடும் பொழுது இன்னமும் கொஞ்சம் அதிகமாக அவருக்கான ஆதரவு தளம் பெருகி கொண்டு இருக்க போகிறது. இதுதான் உண்மை. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு முடிவுக்கு வந்தாதான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்துங்க, நீ எல்லாரையும் புடிச்சு உள்ள போடுறது, உடனே அம்பானி அதானியை பத்தி பேசுறது, அம்பானி அதானிக்கு வந்து எவ்வளவு பெட்டி கொடுத்தார், அவர் ஒரு பெரிய ட்ரக்ல வேன்ல வந்து ராகுல் காந்திக்கு பணத்தை அமைச்சிட்டார். சார், நீங்க தான் இந்த நாட்டினுடைய பிரதமர், நீங்க புடிங்கிற ராகுல் காந்தி, நீங்க ஈடி அனுப்பியா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணியா, பணம் இருந்தா எடுத்துட்டு போங்கய்யா சொல்றாங்கல்ல, அத பண்ணு. சரி, கருப்பு பணத்தை ஒழிக்க போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த அம்பானிகிட்டையும் அதானிகிட்டையும் கருப்பு பணம் இருக்கு, அந்த பணம் தான் ட்ரக்கா வருது ராகுல் காந்திக்குன்னா, நாங்கள் அதானியும் அம்பானியும் வெறும் வாயால 2 நாள் பேசாம இருந்ததுக்கே எங்களுக்கு ஒரு ட்ரக் நிறைய பணம் வருதுன்னா, நீங்க அவருக்காக எல்லாவித சலுகைகளும் கொடுத்து எல்லா விதமான உதவிகளையும் செய்த பிஜேபிக்கும் மோடிக்கும் அவர் எத்தனை ட்ரக் கொடுத்திருப்பார்? செல்வம் சார், இந்த கேள்விக்கு நீங்க தான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை ட்ரக் பணத்தை அவர் கருப்பு பணத்தை கொடுத்திருப்பார்? கருப்பு பணத்தை ஒழிக்கிறது மூஞ்சியாது. கருப்பு பணத்தை அம்பானி அதானி வைத்திருக்கிறார் என்று இன்றைக்கு அவர்களே மோடிக்கு இனிமே செல்வாக்கு இல்லை, அவர் வரமாட்டார் என்று நினைக்கிறார்களோ என்னமோ அம்பானி அதானியும். அதனால அவர்களுக்கு சற்று பின்வாங்குகிறார்களோ என்னமோ தெரியல. ஒரே முகவரி முகமாகத்தான் மோடி இருக்கிறார் அப்படின்னு செல்வம் சார் ஒரு கருத்துக்களை வந்து இல்ல, அதாவது நீங்க ஊழலின் மொத்த உருவமாக இருப்பதனால்தான் அம்பானியும் அதானியும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வாயில ஒப்புதல் வாக்கு மூலங்க ட்ரக்கா வந்து பிளாக் பண்ணி அனுப்பலாமா? எங்களுக்கு அனுப்புனா ஒரு ட்ரக்குன்னா உங்களுக்கு 10 ட்ரக் போயிருக்காப்பா. அவ்வளவு பிளாக் மணியை வந்து வைத்திருப்ப கூட அம்பானி அதானி மீது ஈடி ஏன் போகவில்லை? நிச்சயமா ஈடி போகணும்ல, அவங்களை பிடிக்கணும்ல. முன் வாயாலே வாக்குமூலம் கொடுத்து விட்டார். பிளாக் மணி ராகுல் காந்திக்கு வந்தது, அதனாலதான் 2 நாளா பேசல. கூடியவர்கள் தான் அம்பானி அதானி என்பது வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நான் கேட்கிறேன். எனவே நீங்க அவங்க பேசுவதெல்லாம் எல்லாம் இது மாதிரி எல்லாம் வந்து பேசுறதெல்லாம் மோசமான ஒரு பேச்சுகள். தாலி அறுத்து கொடுப்பாங்கிறது, இரவு மாட்டில் ஒன்ன புடிச்சிட்டு வந்துருவாங்கிறது, 2 வீடு இருந்தா ஒரு வீடு கொடுத்துருவாங்கிறது, இதெல்லாம் என்னங்க இது? இதெல்லாம் ஒரு நாட்டின் பிரதமர், அதாவது 4வது பேச்சாளர் கூட இப்படி பேசுவதை மேடையில் பேசினால் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க சிரிப்பான். எதிர்பார்க்க ராமநாதபுரம் ஜெயிக்க சிரிக்க வேண்டாம், பார்க்கிற மக்கள் சிரிப்பார்கள் இல்லையா? இந்த நாட்டின் பிரதமர் இதுவரையில் இந்திய நாட்டு ஹிஸ்டரியில எந்த பிரதமராவது இவ்வளவோ பிரச்சாரத்தை பார்த்திருக்கிறோம், யாராவது வந்து இவ்வளவு கீழே இறங்கி காலி எரும மாடு பசுமாடு இதெல்லாம் பேசுறது உண்டா? கர்நாடகத்தில் ஜெய் பக்ரதேவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓட்டு போட்டு சொன்னாரு. தேர்தல் கமிஷன் ஏன் பார்த்துட்டு இருந்தது? ஒரு மத ரீதியா பிரச்சாரம் பண்ணுவதை தேர்தல் கமிஷன் எப்படி அனுமதிக்கிறது? ஓட்டு போடுங்கள் என்று மதத்தின் அடிப்படையில் ஓட்டு கேட்கும் பொழுது அந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டிருந்தது? எனவே தேர்தல் ஆணையம் இவர்கள் வைத்த ஆட்கள், செல்வம் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது விவாதம் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க கெஜ்ரிவால் அவர்களோட கைதும் எங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை, இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாமீனுக்கும் எங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு. ஆனா முருகன் சார் ரொம்ப தெளிவா சொன்னார். அதாவது மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி, அவருக்கென்று தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது. இப்ப ஜாமீனை கொடுத்து கூட நீங்க எங்கேயும் போக கூடாது இங்கேயும் போக கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்காம அவரை வந்து பிரச்சாரம் செய்ய அனுமதித்து இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஆம் ஆத்மி கொண்டாடுவதில் என்ன தவறு இருக்கிறது? சகோதரி, இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைங்கிறதுல கொஞ்சம் நான் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது, சரி, முதலமைச்சராக செயல்படக்கூடாது. ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு, 2 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில மரியாதைக்குரிய அண்ணா ஹசாரே இந்த ஆம் ஆத்மி கட்சி தொடங்குவதற்கு காரணமாக மூலமாக இருந்த அந்த கட்சியினுடைய ஸ்தாபகர் திரு அண்ணா ஹசாரே கூட ஊடையில இப்படி எல்லாம் மோசமான ஒரு அரசியல் நடவடிக்கை ஊழல் வரும்னு சொன்னா நான் இந்த மூவ்மெண்ட் இந்த இயக்கத்தை நான் தொடங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கிறதையும் நீங்க பதிவு பண்ணிடுவோம். அண்ணன் முருகன் அவர்கள் வந்து ஒண்ணு சொன்னாங்க, உலக நாடுகள் எல்லாம் கண்டிச்சது அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன், இந்திய நாட்டின் மீது இந்திய நாட்டில் இருக்கிற ஒருத்தர் மீது உலக நாடுகள் எல்லாம் அக்கறை எடுக்கிறது என்று சொன்னால் உலக நாடுகளின் மீது அவருக்கு இருக்கிற பக்தியை நீங்க பாத்துக்கலாம். இந்தியா மேல பக்தி இல்ல, உலக நாட்டில் இருக்க உலக நாட்டினுடைய தொடர்புகளை நீங்க புரிஞ்சுக்கிட முடியும். ஒரு சின்ன குறுக்கீடு, இந்திய ஜனநாயகத்துக்கு பாதிப்பு வரும்பொழுது எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உலக நாடுகள் கண்டித்திருக்கின்றன. எமர்ஜென்சி கொண்டு வந்த எமர்ஜென்சியை கண்டித்து சுப்பிரமணிய சாமி உலகம் பூராவும் பிரச்சாரம் பண்ணி உலக நாடுகள் கண்டித்ததனால்தான் 1977 இந்திரா காந்தி வரை வழி இல்லாமல் 76 வைக்க வேண்டிய தேர்தலை
77 வைத்தார் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எனவே இந்திய நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க உலக நாடுகள் அக்கறையாக இருக்கும். அதுபோல இப்பொழுது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவில் இருப்பதாக உலக நாடுகள் கருதுகிறது. எனவே தலையிடுகிறது. அதுதான் அண்ணா ஒண்ணு அருமையா நீங்களே எடுத்து கொடுத்தீங்க. 1975 வருஷம் ஜூன் மாசம் 25ஆம் தேதி இந்தியாவில எமர்ஜென்சி, அதாவது மிசா சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. மிசா சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பொழுது மிகப்பெரிய தேச தலைவர்கள் மரியாதைக்குரிய ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்து மொரார்ஜி தேசாயில இருந்து மிகப்பெரிய தேச தலைவர்கள் அனைவரும் கைது ஜனநாயக பண்புல்லாமல் அப்படி கைது செய்யப்பட்டதனால்தான் நான் காங்கிரஸ் இருந்தா கூட அநீதி இழைக்கப்படும் பொழுது அதை உலக நாடுகள் கண்டித்தது. அதுபோல் இப்பொழுது அநீதி இழைக்கப்படும் போதும் உலக நாடுகள் கண்டிக்கிறது. மறுக்கிறேன் கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, ரொம்ப பதட்டப்படாதீங்க. அதாவது ரொம்ப பதட்டமே படக்கூடாது. ஏன்னா நீங்களும் மூத்த ஆட்களு. அதாவது 1975 விசால இந்தியா ஜனநாயகத்தினுடைய தொட்டில் பூமியாக இருந்த ஜனநாயகத்தை 1975 மரியாதைக்குரிய அம்மையார், நான் இன்னும் ஒரு வகையில அவரை மதிக்கக்கூடிய பல்வேறு வகையில மதிச்சா கூட இந்த மிசா என்கிற ஒரு கொடுங்கோல் சட்டத்தை தனக்கு கீழ் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்கிற சர்வாதிகார அந்த நோக்கத்தோடு அந்த அம்மையார் அமல்படுத்தி மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே கழுத்தை ஜனநாயகத்தினுடைய கழுத்தில் நெரிக்கப்பட்டது. அந்த அம்மையாருடைய வெற்றியவே தோல்வி அடைந்தார்கள். ரேபரேலி தொகுதியில தோல்வி அடைந்தார்கள். மிகப்பெரிய செய்தி. அதுக்குள்ள போனா ரொம்ப நேரம் ஆயிரும். அது போக 2009 உலக நாடுகள் எல்லாம் கண்டித்தது. உலக நாடுகளிலே மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் கண்டித்து கூட இந்தியா பக்கத்தில் இருக்கிற ஈழத்தில இலங்கையில இருக்கிற 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி ரேடார்ல இருந்து, அதாவது மிசைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, ஆயுதங்களை அனைத்தையும் கொடுத்து, பாஸ்பரஸ் குண்டுகளை கொடுத்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சிங்கிறது நான் இப்ப பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அதனால காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த தார்மீகமும் இதை எவ்வளவு நாள் சார் இப்படி சொல்லுவீங்க? இலங்கை ஈழ பிரச்சனையை பேசணும்னா பல மணி நேரம் நான் பேசினவன். 2009 தேர்தல் நீங்க இப்படிதான் பிரச்சாரம் பண்ணீங்க. 2009 தமிழ்நாட்டில் அதே காங்கிரசும் அந்த கூட்டணி தான் ஜெயிச்சதீங்க. 2009 வைத்த குற்றச்சாட்டை தமிழக மக்கள் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்களை காப்பாற்றுவதற்கு ராஜீவ் காந்தி தன் உயிரையே பலி கொடுத்திருக்கிறார். அதை தலையிடாமல் அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு உயிரோடு இந்த தலைவர் இருந்திருப்பார். ஈழத்து பிரச்சனையில் தலையிட வைத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினுடைய பேச்சை கேட்டு அவர் இங்கிருந்து உணவு பொட்டத்தை போட்டார். அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கேயே துப்பாக்கியால் ஒருத்தர் அடித்தார். இந்த கேவலத்தை எல்லாம் பண்ணுவதற்கு நாம் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதனால் ராகுல் காந்தி இன்றைக்கு உயிரையே பலி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பெரிய பாவத்தை நாம் பண்ணி நீங்க அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாதீர்கள். நிச்சயமாக ஈழ பிரச்சனைகளில் நான் அடியிலிருந்து மேல் வரைக்கும் பேசக்கூடியவன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதாவது 1984 மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் துப்பாக்கியால் மெய்காப்பாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். சீக்கிய மெய்காப்பாளர்கள். ஆனா அதுக்கு பலிக்கு பலியாக ஆயிரக்கணக்கான சீக்கியர்களை பஞ்சாபை சார்ந்த சீக்கியர்களை சரிங்க சார், நம்ம தலைப்புல இருந்து அப்படி கொஞ்சம் நகர்ந்துட்டே இருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இடைக்கால ஜாமீன் இருக்கு பாருங்க, அது இன்ட்ரீம் பெயில் எந்த வகையிலும் இந்தியா கூட்டணியை பாதிக்காது. என்ன இன்னும் கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில இப்ப இன்னும் உள்ள இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியை பாதிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரே ஒரு செகண்ட், அதாவது பிரதமர் மோடி அவர்களை அனைத்து ஜாதியினருக்கும் மதத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடுறாங்க. இன்னொன்னு சனாதானம் பேசுனதுனாலேயே மத்திய பிரதேசல ராஜஸ்தான்லயும் சத்தீஸ்கர்லயும் காங்கிரஸ் கூட்டணி தோத்துது. அங்க 3 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மிக பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றது. இன்னும் கூட கேட்டீங்கன்னா இந்த ஒட்டு கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் இருக்கிற கேரளால போய் பிரச்சாரம் பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க காங்கிரசுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா கம்யூனிஸ்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? சரிங்க சார், இந்த கேள்வியோட நான் இப்ப மேடம் கிட்ட போயிடுறேன். மேடம் ஒரு செய்தி ஏன்னா நேரம் குறைவா இருக்குது, நம்ம இன்னொரு தலைப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு செய்தி தான், பஞ்சாப்ல
காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. வரட்டும். இன்னைக்கு காங்கிரசுக்கும் பஞ்சாப்ல காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கு இன்றைக்கு முரண்பாடு இருக்கிறது. சரி, இது இந்தியா முழுக்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயங்கள் தானே. அதாவது கொள்கை கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி வேற, சந்தர்ப்பத்துல வர்ற கூட்டணி வேற. அதாவது தனக்கான யாரை எதிர்த்து நம்ம பிரச்சாரம் பண்றோம்ன்ற விஷயத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. மேடம், இப்போ அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. எப்படி நீங்க ஜாமீன் கொடுக்கலாம்? விவசாயிகள்லாம் வந்து நிறைய வழக்குகள் இருக்கு அவங்க மேல எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் விதை விதைக்கணும், அறுவடை செய்யணும், அது மாதிரி மக்களுக்கு ஃபுல்லா அவங்க வந்து உணவை வந்து கொடுக்கணும். அவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற அந்த விவசாயிகள் அவங்க எல்லாம் இருக்கும்போது நீங்க இந்த பிரச்சாரத்திற்காக வேண்டி இவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா? ஏங்க, பிரச்சாரத்துக்காக வேண்டின்னு ரொம்ப, அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனை, அவங்களோட இதை வந்து நம்ம அதெல்லாம் மதிப்பிடல, இது பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு வரைக்கும் உலக நாடுகள் அவரை வந்து கைது செஞ்சதுக்கு அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது இல்லாம நாட்டோட பேர் மறந்துட்டேன், அங்க பாத்தீங்கன்னா இவருக்கு மெழுகு சிலையே வந்து நிறுவனாங்க. யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு சிறப்பான ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர். அது இல்லாம இன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்ப சகோதரர் முன்னாடி பேசும்போது சொல்றாரு, காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மிக்கும் வந்து பஞ்சாப்ல வந்து பிரச்சனை இருந்தது. அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களிலும் சில கட்சிகளுக்கு முரண்பாடுகள் இருக்கு. ஆனா இப்படி முரண்பாடுகள் இருந்த கட்சிகளுமே ஒன்னா சேர வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டுச்சு? அதை யோசிக்கணும்ல. அந்த வெற்றி முகத்தை எதிர்த்தா உங்களை பிஜேபிய வேரோடும் வேரடி மண்ணோடும் அப்புறப்படுத்தணும், இந்தியாவை காப்பாத்தணும். நீங்க இன்னைக்கு பாத்திருப்பீங்க, முன்னாடிதான் தென்னிந்தியாவில எல்லாம் வந்து பிஜேபி உள்ள வர முடியாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வட இந்தியாவுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு பிஜேபியை வெறுக்கக்கூடிய ஒரு மனநிலை வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சகோதரர் நீங்க பேசுறீங்கல்ல, இந்த 10 வருஷத்துல உங்க கட்சி என்ன பண்ணிருக்கு, மக்களுக்கு நாட்டுக்கு என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. வளர்ச்சி என்ன பேசுறீங்க? பொய்ய பேசலாம், பொய்ய பேசலாம். எப்ப என்ன வளர்ச்சி கேட்டாலும் நீ அதை செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்ட, நீ இவ்வளவு தூரம் செஞ்சிருக்க, நான் இதை விட பெட்டரா செஞ்சிருக்கேன் சொல்றதுக்கு யோகியதை இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. 2 மணி நேரம் இருந்தாலும் பேசுங்க, சக்தியில இருந்தாலும் அகப்பையில வரும். ஒண்ணு பேசுறதுக்கு உங்க மோடினாலேயே முடியலையே, மோடினாலேயே முடியல. மக்கள் கேக்குறாங்கல்ல, 10 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்கல்ல, நீங்க சொல்லுங்க. நாங்க சொல்றோம், டெல்லியில நாங்க சொல்றோம். இன்னைக்கு சொன்னீங்கல்ல 45,000 கோடி சஞ்சய் சிங் ஜெயில போட்டீங்க. 16 லட்சம் கோடி ரூபாயை பெரும் முதலாளிகளுக்கு, அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்க கொடுத்தீங்களே, எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? போய் பேசக்கூடாது, முழு பூசணிக்காயா சோப்பு அனுப்பாதீங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. வங்கி லோன் எதுக்கு கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? எந்த அடிப்படையில கொடுத்தீங்க? இது வரைக்கும் என்ன அடிப்படையில? தேசிய வந்து அந்த பொய்ய வந்து உண்மையா கொண்டு வர மாதிரி திறமை பிஜேபியில உள்ளவர்களுக்கும் அதை ஆதரிக்கிறவங்களுக்கும் பிரதானமா இருக்குது. இல்ல இன்னைக்கு 16 லட்சம் கோடி ரூபாயோ நீங்க சொல்ற மாதிரி எத்தனை லட்சம் கோடியோ இருக்கட்டுங்க, இன்னைக்கு பெருமுதலாளிகளுக்கு கொடுத்தீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறாரு. இன்னைக்கு நேத்தும் முந்தா நாளோ ராகுல் காந்தி அவர்கள் வந்து அங்க கேட்டிருக்காங்க, அம்பானி அதானிக்கு நீங்க கொடுத்தீங்களே, எந்த அடிப்படையில கொடுத்தீங்க என்னன்னு கேட்டு. இத வந்து ஏற்கனவே சட்டமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேட்டாரு. இதுக்கெல்லாம் வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் முதலாளியே மோடி தான், இவங்க எல்லாம் பினாமி அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்றார். அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றால் ஆதாரங்கள் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு நபர் கிடையாது, பொய் பேசுறவர் கிடையாது. ஏன்னா அவரை வந்து உண்மையினுடைய ஒரு முதல்வராகவும் மக்கள் முதல்வராகவும் மக்கள் மட்டும் அண்ணா ஹசாரே கூட இப்படி ஒரு ரொம்ப நீங்க வந்து ஞாபகப்படுத்தினீங்க. இதை நான் பேசணும்னு நினைச்சேன். நிறைய பேருக்கு இதனுடைய வரலாறு தெரியாம சும்மா பதற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா ஹசாரேங்கிறவரை அவர் ஒண்ணு அந்த மூவ்மெண்ட், ஐஏசி மூவ்மெண்ட் அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஸ்தாபகர், எல்லா என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நாங்க உங்களை மாதிரிலாம் போய் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு வீரன் சரக்கு இருக்கு பாருங்க, அதுக்கு பிதாமகரே கெஜ்ரிவால் தான். கொஞ்ச நாள் அதிகாரத்துக்கு போகும்போது தெரியும் என்னென்ன பண்ணிருக்கீங்க, இல்ல இதெல்லாம் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன பிஜேபியில உள்ளவங்க. இருங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போறதுக்கு கூடிய சீக்கிரத்துல அதிகாரத்துக்கு போறதுக்கு நாள் வந்துருச்சு.
இப்ப அந்த அண்ணா சாரைங்கிறவரை சரக்கு கொண்டான் அவரு அப்படிங்கிற அவருடைய மாநிலத்துல அரவிந்த் ஒரு சின்ன கெஜ்ரிவாலுக்கு. கிராமத்துல அவர் சோசியல் சர்வீசரா சரி, இருந்ததுனால இந்த கதையை அவரை முன்னெடுத்தாங்க. இப்போ இருங்க சார், நேரம் இல்ல. நீங்க பொய்ய பேசிட்டே நேரம் இருக்கிற இல்ல. பொது தளத்துல வச்சு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. சரி, ஆமா. அரவிந்த் கெஜ்ரிவால் தாமா எல்லாமே. அப்துல் கலாம் அவர்கள் தான் அவரை முன்னெடுத்துறதுக்கு கொண்டு வந்து காமிச்சாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து அகைன்ஸ்ட் கரப்ஷனுக்கு எதிரா ஒரு மூவ்மெண்ட் கொண்டுட்டு வரணும்னு வந்தாங்க. அதுக்கு ஒருத்தரை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களே காங்கிரஸ் பிஜேபியின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்ட தவறான செய்தி. அதே இவருக்கு வந்து அதை புரிஞ்சிக்காம இவர் ஒரு முக்கிய பதவியில் இருந்தவர், ஒரு பெரிய படிப்பாளி. அந்த நம்மளுடைய அது வந்து இவர் வந்து முன்னிறுத்தினது நல்ல எண்ணத்துல தான் முன்னிறுத்தினாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் 14 வருஷம் ஏற்கனவே இன்னைக்கு புதுசா அவர் அரசியலுக்கு வரல, சமூக சேவை செய்யல. 14 வருஷம் அன்னை தெரசா கூட இருந்து அவர் சர்வீஸ் பண்ணவர். சும்மா இன்னைக்கு நேத்து உடனே ஓடி வராங்க. அதனால அதே மாதிரி இவர் சார் சொன்ன இதுக்கு மட்டும் நான் ஏன்னா பொய்யான தகவல்கள் ஒரு வரியில சொல்லிருக்காங்க. ஒரு வரியில 45,000 கோடி ரூபாய் அவர் வீடு வந்து ரெனோவேஷன் பண்றதுக்காக பண்ணாரு. அது தவறான செய்தி. ஏன்னா அவருடைய வீடு இல்ல, 45 கோடி தான். 45 கோடினாரு. அது வந்து அவரோட வீடு கிடையாது. இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. நாளைக்கு யாரு இன்னொரு 20 வருஷமோ 30 வருஷம் கழிச்சு யாரு வந்தாலும் இருங்க சார், நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, நீங்க ஒரு அட்வொகேட், உங்களை பார்க்க உங்க ஆபீஸ்க்கு வராங்க, சிதலம் அடைஞ்சிருக்கு, எவன் மண்டையிலயாவது விழுந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற வீட்டுக்கும் 1000கணக்கான ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய இடத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? அது வந்து இல்ல சார், அதுதான் காரணம். வரவங்களுக்கு பாதுகாப்பு. சரிங்க, ஓகே மேம், அந்த டாபிக் வந்து நம்ம போயிடலாம். பழுது பண்ணாங்க. அது பொய்யான தகவலையும் ராமநாதன் சார், இன்னொன்னு இல்ல, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் வந்து ஏன் இவ்வளவு குளறுபடியான இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு வாக்கு சதவீதத்திலயும் ஒரு குளறுபடி. இத பத்தி ஏன்னா நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஏன்னா தேர்தல் கமிஷனை பத்தி பேசலாம். ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, அம்மா சொல்லும் போதும் சொன்னாங்க, அதாவது இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் முஸ்லீம்கள்ட்ட பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்படி மோடி அவர்கள் எங்கேயும் முஸ்லீம்கள்ட்ட அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே சொல்லல. அதாவது இங்கே இந்த நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்களை இவர்கள் அரவணைக்கிறார்கள். இண்டி கூட்டணியில மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷில் இருந்தும் வரக்கூடியவர்களை இவர்கள் ஊடுருவல்காரர்களை அரவணைக்கிறார்கள். இங்கே உள்ள சொத்து ஊடுருவல்காரர்கள் இந்தியாவிற்குள் வருவதற்கு எப்படி சாத்தியமாகிறது? எப்படியோ வராங்க. காடு மலையில எவ்வளவுதான் எப்படி தமிழ்நாட்டில் திருட்டு நடக்குது அப்படின்னு சொன்னா, எப்படி கள்ளச்சாராயம் காட்சி சாகரான் அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ பாதுகாப்பு இருந்தாலும் கூட கஞ்சா விற்கிறான், மெத்தாபெட்டமின் விற்கிறான், மற்ற போதைப் பொருள் எல்லாம் விற்கிறான். எப்படி இப்ப சாத்தியமாகிறதுன்னா அதே மாதிரி அதுவும் சாத்தியமாகும். எல்லாமே ஊடுருவல்காரர்களை ஒரு எல்லைப்புற பஞ்சாப் இன்னைக்கு எல்லைப்புற மாகாணம் தான். அந்த மாதிரி பஞ்சாப் இன்னைக்கு எல்லைப்புற மாகாணம். அதுல இன்னைக்கு வந்து ஊடுருவல்காரர்களை இவர்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்களை அரவணைக்கிறார்கள். அதே மாதிரி பங்களாதேஷில் இருந்து வரவர்களை மற்ற எல்லைப்புற மாகாணங்களில் எல்லாம், குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் அரவணைக்கிறார்கள், அவர்களுக்கு ஓட்டு கொடுக்கிறார்கள். அதனால உங்களுடைய சொத்தெல்லாம் அவர்களுக்கு போயிடும். இங்கே பட்ஜெட்ல போடக்கூடிய பணம் எல்லாம் அங்கே ரோஹிங்கியாக்களுக்கும் அந்த எல்லை வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் போகக்கூடாதுங்கிற அக்கறையில மோடி அவர்கள் பேசினாங்க. அவ்வளவுதானே தவிர வேற அதை பத்தி விரிவா பேசணும்னா தாராளமா பேசலாம். இந்தியா முழுவதும் சொத்துக்களை பிடுங்கி நீங்க வந்து ஊடுருவல்காரர்கள் இண்டி கூட்டணியினுடைய கருத்து அதுதானே. இண்டி கூட்டணியில் அங்க வெளியிலிருந்து வரக்கூடிய ஊடுருவல் தடுப்போம் அப்படின்னு தீர்மானம் போடட்டும் அப்படின்னு இன்னைக்கு வரையும் தீர்மானம் போட்டாங்களா? மம்தா பானர்ஜி போட்டுட்டு போயிருவாங்க. அது மாதிரி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு இப்ப கூட்டணியில இருந்து விலகுறேன், பாகிஸ்தான்ல இருந்து வர்றவன் தான் எனக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னு சொல்றாரு. அவரு
இந்த மாதிரி இவர்கள் இருக்கும்போது வாழ வழி இல்லாமல் வருகின்ற அகதிகளை ஆதரிப்பது ஒரு மனித அவங்களுக்கு வந்து வாழ தெரியும் அகதிகள் என்ற வார்த்தைக்கும் வித்தியாசத்தை வாழ வழி அகதிகளை நீங்கள் வந்து இப்படி குச்சைப்படுத்தி வாழ வழி இல்லாம வர்றாங்க, பாகிஸ்தான்ல இருந்து வர்றான், பங்களாதேஷ்ல இருந்து வர்றான், ரோஹிங்கியாக்கள் வராங்க அப்படின்னு சொல்லி அங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டை கொடுக்கிறது, ஆதார் கார்டை கொடுக்கிறது, அவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கிறது, வாழ வழி இல்லாம வராங்க அப்படின்னு சொல்லி உள்ளூர் தானே நீங்க மத்திய அரசாங்கம் நேரடியாக ரேஷன் கார்டு கொடுப்பதோ எல்லாமே மாநில சர்க்காருடைய அதிகார வரம்புக்குள்ள வருகிறது. நீங்க எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்றீங்கம்மா, உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷன் ஒரு குளறுபடியான எலெக்ஷன் கமிஷன் தான்மா. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, குறிப்பா சொல்ல போனா, தேர்தல் கமிஷன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியிலையும், பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவார்கள், எந்த பகுதி மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை வலியுறுத்துகின்ற தேர்தல் ஆணையமே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. உண்மைதான். ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர்களுடைய அதிகாரிகளை வச்சு, அவர்களுடைய ஊழியர்களை வச்சு 1,00,000 ஓட்டுகளுக்கு மேல ஒவ்வொரு கோயம்புத்தூர்ல 1,00,000 தென்சென்னையிலேயே போன தேர்தலில் எவ்வளவு ஓட்டு இருந்ததுன்னு பாருங்க. அதை விட கூடத்தானே செய்யும். அதை விட 1,00,000 பேர் இன்னைக்கு குறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா எப்படி? அதனால இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரிகளை வைத்து இவர்கள் வாக்காளர்களை எல்லாம் தேர்தல் கமிஷன் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யும்னா, தமிழ்நாட்டில் இப்படி செய்தால் குஜராத்தில் இருந்து செய்வாங்க. சார் ஆல்ரெடி சொன்னது என்ன, மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் அத்தனை இடத்திலையும் அங்க வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்து விட்டன. இதுல முதல்ல நீலகிரியில செயலிழந்தது, அதற்கு பின்னால மதுரை, தென்சென்னை, இப்படி நாடு முழுவதும் அந்த வாக்குப்பெட்டியில அந்த கேமராக்கள் ஓடவே இல்ல. தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் என்ன மேடம் அந்த ஏற்கனவே சொன்னாங்க, தோல்வி பயத்தோட எதிரொலி தானே. தோல்விக்கு இப்போ உண்மை செய்தி தானே, உண்மை செய்தி தானே சொல்றோம். நீங்க பேப்பர்ல வந்த செய்தி தானே சொல்றோம். நாங்களா இட்டுக்கட்டி சொல்லலையே. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சது. நேத்து வந்து சொல்றாங்க இந்த வாக்குப்பெட்டிகள் வைத்த இடங்கள் எல்லாம் ட்ரோன்கள் பறக்க கூடாது. நேத்து ஏன் சொல்றீங்க? நீங்க ஏப்ரல் 15ஆம் தேதியே தானே இந்த அறிவிக்கை வெளியிட்டு, அதனால தேர்தல் கழகத்தினுடைய அரசாங்கம் சித்து விளையாட்டு விளையாடுகிறது. இதை வைத்து ஏதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கவே. இதுல பாருங்க என்ன வேடிக்கைன்னா, திமுகவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திமுகவுக்கும் கள்ள கூட்டணி இருக்கிறது அப்படின்னு தெரியுது. கேஜரிவால் வந்து 100 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக, மதுபான கொள்கையில் லஞ்சம் பெற்றதாக கைது செய்வாங்கல்ல. அந்த 100 கோடி ரூபாய் பணம் கொடுத்தவனை பிடிக்கணும்ல. 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது குற்றம் இல்லையா? சரி, அவரை வச்சு சஞ்சய் சிங்கை பிடிக்கிறீங்க, இவரை பிடிக்கிறீங்க, அந்த கவிதாவை பிடிக்கிறீங்க, எல்லாரும் பிடிச்சி உள்ள வச்சீங்களா? 100 கோடி ரூபாய் கொடுத்தவனை ஏன் பிடிக்கல? அவன் வாக்குமூலம் கொடுத்தா நீங்க அதை ஆதாரமா வச்சு தானே நான் பிடிச்சேன்னு சொல்றீங்க. 100 கோடி ரூபாய் கொடுத்தது தப்பு இல்லையா? லஞ்சம் கொடுத்தவன் தப்பு இல்லையா? அவனையே பிடிக்கல. எனவே நீங்க தேர்தல் கமிஷன் இவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து கடிதம் எழுதினா அதுக்கு வந்து என்ன தேர்தல் கமிஷன் ஒரு கடிதம் எழுதணும், ஆமா நாங்க பண்ண தப்புன்னு ஒத்துக்க போறாரு தேர்தல் கமிஷன். அவங்க என்ன பண்ணுறாரு, சரியா நடந்தோம்னு சொல்றாரு. அது உண்மைதான். நீங்க தேர்தல் கமிஷன் என்பது அவங்க இந்த கமிஷன்ல அப்பாயின்மென்ட் தப்பு சார். அப்பாயின்மென்ட் பண்ணும்போது தவறு.
ஏன்னா 2 பேர் 3 பேர் வைக்கிறதுனா நீ நாடி வந்து ஓடு. சரி, ஒரு வரையில் முடிச்சு, ஒரு வரையில் முடிச்சு. நீதிபதியா இல்ல. சரிங்க சார், சரிங்க சார், ஒரு வரையில முடிச்சிருங்க சார். தேர்தல் கமிஷனர்களை, அதாவது தேர்தல் கமிஷனுடைய கமிஷனர்களை நியமிக்கிறதுலயே முறைகேடு. சரி சார், நன்றி சார், நன்றி. என்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை அகற்றி விட்டு இவர்களே கொண்டது. அப்புறம் எப்படி தேர்தல் முடிந்த பொழுது ஒரு சதவிகிதம் 10 நாள் கழிச்சு சதவீதம் மாற்றி அமைக்கிறாங்க. கடைசி 1 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு வாதத்தை தான் நீங்க முன்னெடுச்சிருக்கீங்க. செல்வன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அலங்கோலமான தேர்தல் கமிஷன் சரிங்க சார். அதாவது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக வேரூன்றி கிளை பரப்பி நிற்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி கணக்கை தொடங்க மதிக்கத்தகுந்த வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் இருந்து அமையப்போகிற 18வது நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையும் பிரதமராக மகுடம் சூட்டப்படுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தருவதற்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள். நன்றி சார். அதுபோலவே நாடு முழுக்க நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைக்கிற வெற்றியை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிற மக்களை இவர்கள் பார்க்க பொறுக்காம இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நன்றி சார், நன்றி, நன்றி. அவருக்கு கோர்ட் பெயில் கொடுக்காம போகுது. அதெல்லாம் கோர்ட் நீதிமன்றத்துக்கும் அமலாக்கத்துறைக்கு உள்ள விஷயம். அது எங்களுக்கு அவசியம் இல்லை. நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவினுடைய விஸ்வகுருவா இல்ல, ராஜகுருவாக மக்கள் கொண்டாடுகிறார்கள். நன்றி சார். மேடம், உங்களுடைய நிறைவான கருத்து. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்னைக்கு வெளியில அவரை இந்த ஜாமீன்ல விட்டதையே நாங்க வெற்றியா பாக்குறோம். இந்திய கூட்டணிக்கு வெற்றியாக பாக்குறோம். இது ரொம்ப குறைவான நாள்ல விட்டாங்களேன்னு ஒரு வருத்தமாக இருந்தாலும் இந்த காலங்களில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்ல அவர் பரப்புரை செய்யறது இன்னும் இந்திய கூட்டணிக்கும் இந்திய மக்களுக்கும் அது அந்த வெற்றியை கண்டிப்பா உறுதி செய்ய போகுது அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, மக்கள் எல்லாருமே. நீங்க பாப்பீங்க, வட இந்தியாவில் ஃபுல்லா மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. எங்களை காப்பாத்துங்க, இந்த இந்தியா கூட்டணியாதான் எங்களை காப்பாற்ற முடியும், நாட்டை நாட்டு மக்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதெல்லாம் பணம் கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. எல்லாரும் எழுச்சியா வந்த கூட்டம். ஒண்ணும் இல்ல, நான் அடிக்கடி சொல்றதான், மோடி எப்படி ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாரோ அதே மாதிரிதான் மோடி அவர்கள் சர்வாதிகாரியா இருக்காங்க. அவர் இரட்டை பிறவியா பிறந்திருக்காங்க. ஒன்னு மோடியாவும் ஹிட்லர் இரட்டை பிறவியா பிறந்ததுல ஒன்னு மோடி, இன்னொன்னு ராஜபக்சேனுடைய இறுதி காலம் எழுதப்பட்டு விட்டது. ஜூன் 4ஆம் தேதி திகார் ஜெயிலுக்கு போக வேண்டியது மோடி மட்டுமல்ல, அவருடைய கூட்டாளிகள் எல்லாரும் ஜூன் 4ஆம் தேதி கண்டிப்பா திகார் ஜெயிலுக்கு போறாங்க. அவங்க அடிச்ச கொள்ளைகள் அனைத்தும் இந்தியாவுடைய கஜானாவுக்கு வருவது உறுதி. ஜூன் 4 இந்திய கூட்டணியின் விருது மணீஷ் சிசோடியாவையும் ஹேமந்த் சோரனையும் இதை தொடர்ந்து அவர் விடுதலை செய்ய வேண்டும் என்பது அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.